60 தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். இப்போ இந்த மக்களுக்கு அரசியல்ல செல்வாக்கே இல்லை. காரணம், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு விதிகளின்படி நாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக தான் இந்த கட்சியை துவக்குறோம்னு சொல்லிதான் அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய அஜெண்டால வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு இணை துணை என்று ஒரு பொறுப்புகளை போட்டு தட்டி கழிக்கிறார்கள். பொது மேடைகளில் கூட அவர்களை உட்கார வைப்பதற்கு மறுக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், அரசியல் பவர், அதாவது இன்னைக்கு பெலிக்ஸுக்கு நடந்திருக்கக்கூடிய அவர் தந்தையாருக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வியாபாரிகள் அதை கையில் எடுத்தாங்க. அந்த சமூகத்துக்காரங்க கையில் எடுத்தாங்க. எல்லா சமூகமும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா குறிப்பிட்ட நாடார் சமூகம் ஆளுமையில் இருந்ததுனால, அரசியல் ஆளுமையில் இருந்ததுனால, சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகப்படியாக இருந்ததுனால, மந்திரிகள் இருந்ததுனால அவங்க அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. தேவேந்திர குல வேளாளருக்கு அந்த இடம் இல்லை, அரசியல் ஆளுமைகள் இல்லை, ஆளுமைகளை உருவாக்க விட மாட்டுக்காங்க. இது நாங்க பல முறை குற்றச்சாட்டுகளாக அனைத்து அரசுகளையும் வச்சிருக்கோம். கூடிய விரைவில் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுக்கான செயல்பாடுகள் நிச்சயம் அடைந்தே தீரும் என்பது நாங்க இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வரும் அரசியல் அதை தீர்மானிக்கும் என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க காவல்துறை அதிகாரிகள் அவங்க பண்ண அந்த சித்திரவதை மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது. 20 நடந்தது, இன்னைக்கு 26 ஆயிடுச்சு. இப்ப அந்த செய்தி பார்த்தாலும் நமக்கு கோபம் கொப்பளிக்கிற மாதிரி இருக்குது. உள்ள கட்டி தொங்க விடுறது, லட்டியை வச்சு மோசம் போற இடத்துல குத்துறது, அப்புறம் நகைக்கண்ணெல்லாம் குடுங்கிறது, மிளகா கரைச்ச தண்ணி குத்துறது, என்ன மாதிரியான கொடுமைகள் இதெல்லாம் சட்டத்துல இப்படி இருக்குதா? சட்டத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், யாரையும் அடித்து துன்புறுத்துவதோ அவங்கள காயப்படுத்துவதோ சட்டம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. மீடியாக்களும், நீங்க மீடியா தான், ஆனா மீடியாக்களும் சில வழக்குகளை மட்டும்தான் நீங்க கவனத்தில் எடுக்கிறதாக என்னுடைய பார்வையில் தெரியுது. பிற செய்திகளை நீங்க மீடியால பெருசா பதிவிட மாட்டேங்கிறீங்களே. தென் மாவட்டத்தில் இவ்வளவு அரசியல்லையும் இவ்வளவு ஆளுமைகளும் வர முடியலைங்கிறத எந்த மீடியா தெரிவிக்காங்க? தேவேந்திர குல வேளாளர்களை ஓட்டு போடுற ஒரு கருவியா தானே வச்சிருக்காங்க. அவங்களை எங்க அவங்கள ஆளுமையா நீங்க கொண்டுறணும்னு சொல்லி எந்த மக்களுமே சொல்லலையே. கட்சிகள் இருக்கு இன்னைக்கு, நம்ம சமூகம் சார்ந்து கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருக்கு, எத்தனை கட்சி தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, பாராளுமன்றம் வரைக்கும் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க கொண்டு வரலன்றீங்க. யாரு சொல்லுங்க? எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அதிமுக இருக்காங்க, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் திமுக இருக்காங்க,